அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. உங்கள மாதிரி பாசம் காட்டி நடிச்சு ஏமாத்தலாம் எனக்கு தெரியாது. உழைச்சு சாப்பிட தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் மனசாட்சிக்கு ஒரு சொட்டு பயம் இல்லாம என்னால பதில் சொல்ல முடியும். உங்களால முடியுமா? ராஜிமா, திமிர பாத்தீங்களா? வாய மூடு ரஞ்சிதா. நான் எப்பவோ போயிருக்க வேண்டியவ. இப்ப வரைக்கும் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் வெண்பா மட்டும்தான். ஏன் எங்க வெண்பாவை பாத்துக்க எங்களுக்கு தெரியாதா? என்னமோ வெண்பா வெண்பான்னு சீனை போடுற. தாராளமா பாத்துக்கோங்க. நான் போறேன். போறேன் போறேன் தான் சொல்லுவ. ஆனா திரும்ப வந்து நிப்ப வெக்கமே இல்லாம. அதனால இந்த தடவை எப்போதும் போல போயிட்டு போயிட்டு வர மாதிரி இல்லாம நிரந்தரமா போயிடணும். புரிஞ்சுதா? இப்பவும் நீங்க கேவலமா பேசுறதால நான் போறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு கேவலமா பேச மட்டும்தானே தெரியும். நீங்க இப்படி பேசலனா தான் நான் ஆச்சரியப்படணும். நான் ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு போறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிட்டேன். வெண்பாவை பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீட்டுல எது மேல வேணாலும் ஆசை இருக்கலாம், கோவம் இருக்கலாம். ஆனா அது எதையுமே இந்த பச்சை மண்ணு கிட்ட காட்டிராதீங்க. அவ ரொம்ப நல்ல புள்ள. அவளுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். அத வச்சு கஸ்டடி கேஸ்ல ஆதாயம் பாத்துக்கிட்டீங்க. இப்ப நான் இங்க தேவையில்லைங்கிறப்ப நான் இங்க இருந்து போறதுதான முறை. இனிமே என்னை பத்தின டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருங்க. என்ன நான் போனா அப்படி என்ன நடந்துரும்? வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க போறாங்க. நடக்கிறதெல்லாம் எப்பவும் போல நடக்கும். நான் போனா வெண்பா அழுவா. எத்தனை நாள் அழுவா? 2 நாள் அழுவாளா? அப்புறம் இதான் நிஜம் நிதர்சனம்னு புரிஞ்சு நடந்துப்பா. அன்னைக்கு ஒரு புக்க வாசிச்சல, அந்த அந்த டைட்டில் தான் யாரும் யாருடனும் இல்ல. நான் இத எதிர்பார்த்திருந்திருக்கணும். அதான் வலிக்குது. வெண்பா என் வாழ்க்கையில அவ வரணும்னு இருந்திருக்கு. அவ்வளவுதான். தூங்குறப்ப முழிக்கிறப்பெல்லாம் அவளை தொடுறது, அவளோட ஹக்கு, சிரிப்பு எல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஒரு குழந்தை அப்படி நினைச்சிட்டே மட்டும் வாழறதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதுக்கு பேசாம ஒருத்தருக்கு மரண தண்டனையை கொடுத்துடலாம். ஆனா அதுக்காக இங்க இருக்கணும்னு நினைக்க முடியுமா? இவ்வளவு நாள் இங்கேயே இருந்துட்டேன். யோசிச்சா போதும்னு தோணுது. கேட்க கூடாத பேச்சு, பட்ட அவமானம், படிச்ச கண்ணீர் எல்லாமே போதும். இவங்க கிட்ட வாங்கின பேச்செல்லாம் போதும். பரவாயில்லையே ரஞ்சி, பயங்கர ரோஷக்காரியா இருக்கால. இவ வம்சத்துக்கு அதெல்லாம் கிடையாது ராஜிமா. இவளோட பெரியம்மாவை பார்த்தாவே தெரியல. இப்ப திடீர்னு இவ்வளவு ரோஷம் வருதுன்னு என்ன காரணம்? எல்லாம் இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல சாப்பிட்ட சாப்பாடுதான். அது சரி. ஏய் நில்லு. ரஞ்சி, ரஞ்சி என்ன பண்ற ரஞ்சி? ராஜிமா, இது நம்ம வீட்ல உள்ளது.
சந்தடி சாக்குல இத வர எடுத்துட்டு போலான்னு பாக்குறான். பாத்தீங்களா? போனா போய் தொலைட்ட விடு ரஞ்சி. அதெல்லாம் இல்ல ராஜிமா. நாளைக்கு இத திரும்ப குடுக்கறேங்கிற சாக்குல திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவா. இவ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? மல்லி, கரெக்டா உன்னோட திங்ஸ் எதுவோ அத மட்டும் எடுத்துக்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத. உழைச்சு வாழ பழகு. ஓசையில இவ்வளவு நாள் சௌகரியமா வளர்ந்துட்ட. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதானே நிரந்தரம். உன்னோட அழுக்க பேக் ஒன்னு வச்சிருப்பியே, அதுல எல்லாத்தையும் அள்ளி போட்டு நடைய கட்டு. பாரம்பரிய சொத்து இங்க இருக்கு பாரு. இந்தா அள்ளி போட்டுக்கோ. இந்த சொத்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கோ. பெரியம்மா பிரிச்சு போட்டாங்களே தாலி, அது மட்டும்தாமா உன்னோடது. வேற எதையும் இங்க இருந்து சுருட்டிட்டு போயிடாத. காதுல, கழுத்துல, கையில, கால்ல ஏதாச்சும் எங்க வீட்டு பொருள் இருந்துச்சுன்னா கலட்டி இங்கே வச்சுட்டு போயிடு. இல்ல அப்புறம் திருட்டு போயிடுச்சுன்னா நீதான் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைய வேண்டியதா இருக்கும். அதுக்கு சொன்ன. சாதிச்சிட்டோமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.